உயிர்மை சொந்தங்களுக்கு வணக்கம். கட்சி, கொடி, யார் ஜெயிச்சது தோத்தது இதை பற்றிலாம் இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருந்திருக்கோம். அதை அப்படியே நிறுத்திட்டு இந்தியாவினுடைய தேசிய கொடி, மூவண்ண கொடி என்ன சொல்லுது அப்படின்றத இங்கே நம்ம இந்த வீடியோ மூலமாக தகவலை பரிமாறிக்க போகிறோம். இந்தியா அப்படின்னு சொன்னால் என்ன நினைவுக்கு வரும்? ஆன்மீகம். குமரி முதல் இமயம் வரை இந்தியாவில் தான் கோயில் அதிகம். ஏன்னா மதம் தான் மனிதனை நல்வழிப்படுத்துன்றது இந்தியர்களுடைய நம்பிக்கை. இன்னொன்று, விவசாய நாடு. இந்தியாவின் முதுகெலும்பு என்னன்னு கேட்டால் விவசாயம் தான் நம்மளுடைய தொழில். தேசிய கொடி, மூவண்ண கொடியில் காவி நிறம் எப்பயும் தலைப்பாகத்தில் தான் இருக்கணும். தேசிய கொடி ஏற்றும் போது எழுந்து நின்று தான் இந்தியர்கள் மரியாதை செய்யணும். அந்த மூவண்ண கொடியில் காவி நிறம்ன்றது அது நிறம் இல்லை, நம் தேச தலைவர்களுடைய உயிரின் நிறம். அவங்க உயிர் பிரிஞ்சது இல்லையா, அந்த சுதந்திரத்துக்காக தான் இவ்வளவு பாடுபட்டு அவங்களுடைய உயிரை இழந்தாங்கல்ல, அதனுடைய நினைவாக நம்ம தேசிய கொடி ஏற்றும் போது நினைவுபடுத்தணும். உதாரணம் பார்த்தா பல தேச தலைவர்கள் இருந்தாலும் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளைன்னு சொல்கிறோம் இல்லையா, ஆங்கிலேயருக்கு எதிராக கப்பல் விட்டு வணிகம் செஞ்சு மக்களுக்கு உதவி செஞ்சார். அதற்காக அவர் கொடுக்கப்பட்ட தண்டனை என்னன்னு கேட்டிங்கன்னா இரட்டை ஆயுள் தண்டனை. ஒரு ஆயுள் தண்டனை எவ்வளோ மோசமானது பாருங்கள், இரட்டை ஆயுள் தண்டனை. சிறையில் மாட்டுக்கு பதில் மனிதர்கள் அவரை கட்டி செக்கு இழுக்க வச்சாங்க. இது என் தாய்நாட்டுக்காகன்னு சொல்லி அவரும் செக்கு இழுத்து உடலெல்லாம் மெலிஞ்சி ரத்தம் புண்ணு எல்லாமே வந்துடும். அவருடைய வரலாறை படித்தேன்னா கண்களே குளமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு வீரருடைய வரலாறு தான் சொல்லியிருக்கிறேன். பல தேச தலைவர் கஷ்டப்பட்டு அப்படி வாங்கி கொடுத்த சுதந்திரம் தான் இது. தேசிய கொடி ஏற்றும் போது நம்முடைய வீரர்களுடைய உயிர் இழந்த ரத்தத்தின் நினைவாக நாம் அதை மனசில் வச்சுக்கின்னு கொடியை ஏற்றோம். இரண்டாவது, வெண்மை நிறம். மன தூய்மை. மன தூய்மை எப்படி வரும்னா, பொறாமை, அதிக ஆசை, கோபம், வெறுப்பு, இந்த குணங்களை நீக்கிட்டாலே மன தூய்மை தானாக வரும் அப்படின்னு தேசிய கொடி ஏற்றும் போது வெண்மை நிறத்தை பார்க்கும்போது நம்ம நினச்சிக்கணும். பச்சை நிறம், அதை பார்க்கும்போது என்ன நம்ம நினைவுபடுத்திக்கணும்னா, பசுமையை பாதுகாக்கணும். இல்லைன்னா உணவு இருக்காது, மனித உயிர்கள் இல்லை, எந்த உயிரினமும் வாழ முடியாது அப்படின்றத தேசிய கொடி ஏற்றும் போது பச்சை நிறத்தை பார்க்கும்போது நினச்சிக்கணும். அசோக சக்கரம். மன்னர் அசோகர் கலிங்கம்ன்ற இடத்துல போர் செய்கிறாரு, ஜெயிச்சிடுறாரு. நின்று அந்த வெற்றியை பார்த்துட்டு இருக்கும்போது 2 புத்த மத தொழில் அந்த வழியாக போகிறாங்க. ரத்த ஆறு ஓடுது, கை கால் தலையெல்லாம் துண்டு துண்டாக அதில் மிதந்துன்னு போகுது. கலிங்கத்து பரணி இலக்கியம் அப்படி தான் சொல்லுது. 2 புத்த மத துறவியும் தூக்கி அந்த நெருப்பில் போட்டு கொளுத்து அப்படின்னு சொல்கிறார். ஆச்சரியம் பாருங்க, அவங்க எந்த ஒரு கீறல் கூட இல்லாமல் அப்படியே வெளியே வராங்க. இது எப்படி முடிஞ்சுதுன்னு கேட்குறாரு. அசோகருக்கு ஒரே அதிர்ச்சி. அன்பாக இருந்தால் இது அனைத்தும் சாத்தியம் அப்படின்னு அவங்க சாதாரணமாக நடந்து போயிட்டாங்க. உயிர் பயமே இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்து அன்னையிலேருந்து என்ன செய்கிறாருன்னா, மக்களை கொன்று குவிக்கக்கூடாது, கத்தி எடுக்கக்கூடாது, ரத்தத்தை நம்ம எந்த ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாதுன்றதுனால அவர் என்ன செய்கிறாருன்னா புத்த மதத்துக்கு மாறிடுறார். வன்முறையை கைவிட்டுட்டு அகிம்சை வழியை தேடிய அசோகர் நினைவாக தான் தேசிய கொடியில் அசோக சக்கரம் இருக்கு. அசோகத்தூண், ரூபாய் நோட்டு ஒரு கையில் இருக்கும். 3 முக சிங்கம், பின்பக்கம் ஒரு முகம் இருக்கும். 4 முக சிங்க உருவம். அதற்கு கீழே 4 விலங்குகளுடைய உருவம் இருக்கும். என்னென்னு தெரியுங்களா? சிங்கம், குதிரை, யானை, எருது. சிங்கத்தை போன்ற துணிச்சல் ஒவ்வொரு இந்தியருக்கும் இருக்கணும் அப்படின்றது தான் அதன் மூலமாக நமக்கு சொல்லப்படுது. இரண்டாவது, குதிரை. குதிரையை போன்ற மன வலிமை இருக்கணும். இந்தியருக்கு ஒரு குணம் இருக்குது, என்னன்னு தெரியுதுங்களா? போராடும் குணம். வாழ்க்கையில் எவ்வளவு துன்பம் வந்தாலும் எதிர்த்து போராடணும்னு சொல்லிக் கொடுக்கணும். இது இல்லைன்னா வாழ முடியாது, அது இல்லைன்னா வாழ முடியாது. எதுவுமே இல்லைனாலும் நமக்கு உள்ளம் உறுதியாக இருக்கணுன்றத, மன உறுதியோடு போராடணும் அப்படின்றத சொல்லிக் கொடுக்கணும். யானை.
யானை என்ன சொல்லுது? உடல் பலத்தை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுது. காற்றை எவ்வளோ பெரிய மரத்தையும் வேரோடு பிடுங்கி போடக்கூடிய ஒரு உடல் பலம் யானைக்கு இருக்கும். நாமும் அப்படிப்பட்ட உடல் பலத்தை தான் அடையணும்னு சொல்கிறாங்க. எருது, கடின உழைப்புக்கு பேர் போனது எருது. இந்த 4 விலங்கு மூலமாக மனிதர்கள் 4 குணங்களை நம்ம அடைஞ்சே தீரணுன்றது தான் ஒவ்வொரு இந்தியருடைய கடமையும் கூட. இது அடுத்த தலைமுறைகளுக்கு ஆசிரியர்களோ பெற்றோர்களோ சொல்லிக் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவு.